நமது தமிழ் 24 காஸ் வலைதளங்கள் அனைத்தும் பதிவிடப்படும் வீடியோக்கள் வியாபார நோக்கத்திற்காக செய்யப்படும் விளம்பரங்கள் மட்டுமே. மேலும் இந்த வீடியோக்கள் மூலம் தொடரும் எந்த ஒரு நிகழ்வுகளும் உங்கள் தனிப்பட்ட விருப்பத்தின் பேரில் தொடரவும். இன்னைக்கு நம்ம அப்டேட்ல வந்து 42,000 பட்ஜெட்ல இருந்து கிட்டத்தட்ட 5-6 லட்ச ரூபா பட்ஜெட் வரை எல்லா வண்டியுமே இருக்கு. ரொம்ப கம்மியான விலையிலும் நல்ல குவாலிட்டியான வெஹிக்கிள்ஸ் எல்லாமே தரமா எடுத்துட்டு வந்துடும். ஃபேமிலிக்கு உண்டான காரு, வேகனார், எஸ்டிலோ, அது இல்லாமல் ஃபோர்ட் ஃபியஸ்டா, ஆம்னி எல்லாமே இருக்கு. எல்லா காருமே இருக்கு. ஒரு டாடா நானோ ஓட்டி பழகிறதுக்கு தேவையான சிங்கிள் ஓனர் கார். ரொம்ப ரொம்ப லோ பட்ஜெட்ல ஒரு டீலர் பிரைஸ்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு தரமான பிரைஸ் தான் கொடுக்க போறோம். லிட்டர் டீசலுக்கு வந்து மைலேஜ் வந்து கிட்டத்தட்ட 23-24 கண்டிப்பா கொடுப்போம். இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ண போறது வெறும் நம்ம ராஜபாளையம் ஜெரமியா கார்ஸா வந்திருக்கோம். நம்மளோட ஜானனா வந்திருக்காங்க. இந்த டைம் என்னென்ன வண்டி இருக்கு அப்டேட் இருக்குன்னு அவங்ககிட்ட கேட்கலாம். அண்ணா வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். என்னென்ன வண்டிலாம் இருக்கு? முக்கியமா நம்ம சப்ஸ்கிரைபருக்கு இவ்வளவு சப்போர்ட் பண்றவங்களுக்கு ஃபர்ஸ்ட் வணக்கம். இன்னைக்கு ஒரு 10 வண்டி உங்களுக்கு அப்டேட் எடுத்துட்டு வந்திருக்கோம். நீங்க ஏற்கனவே எதிர்பார்க்குற மாதிரி நம்ம ஜெரமியா கார்ஸ்ல எப்படி பிரைஸ் இருக்குமோ அந்த மாதிரி ரொம்ப 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 கம்மியான விலையிலும் நல்ல குவாலிட்டியான வெஹிக்கிள்ஸ் எல்லாமே தரமா எடுத்துட்டு வந்துடும். இந்த குலுக்கல் பரிசு சொல்லியிருந்தோம் இல்லையா, அந்த குலுக்கல் பரிசு ரிசல்ட் நம்ம ஆல்ரெடி லைவ் வந்து பண்ணிட்டோம். யாரெல்லாம் வின்னர்ஸ் சொல்லி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிடலாமா? குலுக்கல் பரிசுக்கு வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் குலுக்கல் பரிசோட வின்னர் வந்து பொன்ராஜ்னு சொல்லி அண்ணன் வண்டியம்பட்டியில இருந்து வந்திருந்தாங்க. அவங்க தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ். அவங்களுக்கான பிரைஸ் வந்து பீரோல். செகண்ட் பிரைஸ் பாத்தீங்க அப்படின்னா வருண் வெங்கடேஷ். இவங்க பாத்தீங்கன்னா ராஜபாளையம். இவங்களுக்கு வந்து டிவி வந்து பிரைஸா விழுந்திருக்கு. தேர்ட் பிரைஸ் வந்து சிவபுவனேஷ் அண்ணன், அவங்களுமே லோக்கல்ல இருந்தா வந்தாங்க. அவங்களுக்கு வந்து ஏர் கூலர் தேர்ட் பிரைஸா விழுந்திருக்கு. நாலாவது பரிசு பாத்தீங்க அப்படின்னா குலசேகரப்பரியில இருந்து குலசேகர பேரி, அங்க பாத்தீங்கன்னா மாரிச்சாமி, அவங்களுக்கு வந்து ஃபேன் வந்து விழுந்திருக்கு. அஞ்சாவது பரிசு அருணாச்சலம் சொக்கநாதன் புத்தூர்ல இருந்து வந்திருந்தாங்க. அந்த அண்ணனுக்கு வந்து அஞ்சாவது பரிசு மிக்சி விழுந்திருக்கு. ஜெயசுந்தர் ராஜபாளையம், அவங்க பாத்தீங்கன்னா குக்கர் வந்து பரிசா விழுந்திருக்கு. ஆறாவது பரிசு. அண்ட் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் பிரைஸ் வந்து ஹரி விக்னேஷ் ராஜபாளையத்துல இருந்து, அவங்களுக்கு வந்து ஹாட் பாக்ஸ் கடைசி பரிசா விழுந்திருக்கு. வந்தவங்க மட்டும் இல்ல, வராதவங்க இன்னும் இதுல கலந்துக்கிட்டவங்க எல்லாருக்குமே அடுத்தடுத்த அப்டேட்ல கண்டிப்பாவே கிஃப்ட் கண்டிப்பா கிடைக்கும். நீங்க நம்பிக்கையோட காத்துங்க. ராஜபாளையம் ஜெரமியா கார்ஸோட கான்டாக்ட் நம்பர் அட்ரஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். இன்னைக்கு குலுக்கல்ல பரிசு விழுந்த நபர்களுக்கும் சரி, இன்னும் விழல அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கவங்களுக்கு கூட அடுத்த குலுக்கல் பரிசு வந்து கண்டிப்பா ஸ்டே டியூன், காத்துருங்க. அடுத்து உங்களுக்கு தரமா வந்து இறக்க போறாங்க. அண்ணாட்ட அதை பத்தி கேட்கலாம். கண்டிப்பா நம்ம வந்து அடுத்த அப்டேட்ல இன்னைக்கு கொடுக்குற அப்டேட்ல இல்லாம அடுத்து உங்களுக்கு கொடுக்குற அப்டேட்ல, ஏன்னா நம்மளும் கிஃப்ட் எல்லாமே ரெடி பண்ணணும். இப்போ கொடுத்த மாதிரி பெஸ்டா நடத்தணும். இன்னுமே அடுத்த டைம் வந்து இன்னும் சூப்பரா பண்ணணுன்ற ஒரு ரீசனால அடுத்த அப்டேட் எப்படி பண்ணலாம் அப்படின்னு தரமா ஒரு ஐடியா பண்ணி பிளான் பண்ணிட்டு உங்களுக்கு கூடிய சீக்கிரமே ஒரு அப்டேட் பெஸ்டா தரேன். வீடியோவை அப் டு எண்ட் வரைக்கும் பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஜானனா, இப்போ என்னென்ன வண்டிலாம் பார்க்க போறோம் இந்த அப்டேட்ல? இன்னைக்கு நம்ம அப்டேட்ல வந்து 42,000 பட்ஜெட்ல இருந்து கிட்டத்தட்ட 5-6 லட்ச ரூபா பட்ஜெட் வரை எல்லா வண்டியுமே இருக்கு. அதுல முக்கியமா வந்து லோ பட்ஜெட்ல நானோ, ஆல்டோ அந்த மாதிரி வெஹிக்கிள்ஸ் நிறைய கஸ்டமர்ஸ் விரும்புற மாதிரியே இருக்கு. அதே பட்ஜெட்ல 7 சீட்டர்ல சஃபாரி, சைலோ, ஸ்கார்பியோ மாடல் எல்லாமே இருக்கு. ஓகே. ஃபேமிலிக்கு உண்டான காரு, வேகனார், எஸ்டிலோ, அது இல்லாம ஃபோர்ட் ஃபியஸ்டா, ஆம்னி எல்லாமே இருக்கு. எல்லா காருமே இருக்கு. வீடியோ தொடர்ந்து பாருங்க, என்னென்ன வண்டி இருக்குன்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் நீங்க இப்ப பாத்துட்டு இருக்கிறது மாருதி ஆல்டோ. கிட்டத்தட்ட நிறைய பேர் இன்னைக்கு வந்து லோ பட்ஜெட்ல எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய லக்ஸரி கார்லாம் எடுத்துறீங்க. வெல்சோன், ஸ்கோடா அந்த மாதிரி போகும்போது உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் நிறைய வரும். ஆனா மாருதி ஆல்டோ எடுக்கும்போது அப்படி கிடையாது. நீங்க ஒரு டிரைவிங் பர்பஸ்க்கு எடுத்துக்கலாம். அதை தாண்டி நீங்க டிரைவிங் கத்துக்கிட்டு உங்களுக்கு லைஃப் டைம் வச்சு ஓட்டுற மாதிரி ஒரு கார் தான். எங்கனாலும் ஈஸியா நீங்க ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாமே வாங்கிக்கலாம். ரொம்ப ரொம்ப மெயின்டெனன்ஸ் ரொம்ப கம்மியான ஒரு கார் தான். 2012 மாடல் செகண்ட் ஓனர் கண்டிஷன்ல தான் இன்னைக்கு நம்ம ஆல்டோ எடுத்துட்டு வந்திருக்கோம். வண்டியோட இன்டீரியர், எக்ஸ்டீரியர்ஸ் எல்லாமே பாருங்க. எக்ஸ்டீரியர் எல்லாமே சூப்பர் குவாலிட்டியில இருக்கும். இன்டீரியர்ல நல்ல சீட் கவர்ஸ் போட்டிருக்காங்க. ஒரு எல்எக்ஸ்ஐ வேரியன்ட், ஏசி பவர் ஸ்டேரிங் மட்டும் வர்ற எல்எக்ஸ்ஐ வேரியன்ட். ஏசி கூலிங் எல்லாமே பக்காவா இருக்கும். வண்டியில இன்சூரன்ஸ் கரண்டா இருக்கு. இன்ஜின் சூப்பரா இருக்கும். பாடியில நல்லா இருக்கும். டயர் நல்லா இருக்கும். நீங்க எடுத்து எந்த வேலையுமே பார்க்க வேண்டியதில்லை. எடுத்து அப்படியே ஓட்டுற மாதிரி ஒரு கார் தான்.
முக்கியமாக ரொம்ப ரொம்ப கம்மியான மெயின்டெனன்ஸ், ஒரு ஃபேமிலிக்கு சூப்பர் கார்னு சொல்லலாம். இந்த காருக்கு நம்ம ஜெரேமியா கார்ஸில் கோட் பண்ணியிருக்கிறது 1,95,000 மட்டும் கேட்குறாங்க. நீங்கள் நேரில் வாங்க, வண்டியை ஓட்டி பாருங்கள். வண்டியில் என்ன குறை இருந்தாலும் சொல்லுங்கள், கஸ்டமர்கிட்ட பேசி கண்டிப்பாக குறைச்சி வாங்கி தரோம். அடுத்ததாக நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஒரு டாடா நானோ ஓட்டி பழகிறதுக்கு தேவையான சிங்கிள் ஓனர் கார். 2011 மாடல், ஒரே ஓனர் கண்டிஷனில் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். வண்டியோட பாடி லைன் பாருங்கள். இந்த 2 இடத்துல மட்டும் சின்ன ஒரு டச்சப் மட்டும் இருக்குது. மற்றபடி வண்டியோட பாடி லைன், இன்ஜின் எதுவுமே குறை கிடையாது. முக்கியமாக ஒரே ஓனர் கார் தான். வண்டியில் சீட் கவர் நல்ல குவாலிட்டியாக இருக்கும், இன்ஜின் சூப்பராக இருக்கும். வண்டியோட இன்டீரியர் எல்லாமே பாருங்கள், நல்ல லெதர் சீட் கவர்ஸ் போட்டிருக்காங்க, நல்ல ஆடியோ சிஸ்டம் இருக்குது. பேட்டரி, டயர் பாயிண்ட் எல்லாமே நல்ல கண்டிஷனில் இருக்குது. கஸ்டமர் இந்த வண்டிக்கு கிட்டத்தட்ட 23,000 to 24,000 செலவு பண்ணி அதுக்குண்டான பில் எல்லாமே வச்சுருக்காங்க. அதனால் நீங்கள் எடுத்து அப்படியே ஓட்டிக்கிற மாதிரி தான் இருக்கும். இந்த வண்டிக்கு நம்ம கஸ்டமர் கோட் பண்ணியிருக்க 68,000 மட்டும் கோட் பண்ணியிருக்காங்க. 2011 மாடல், சிங்கிள் ஓனர் கண்டிஷனில். நீங்கள் நேரில் வாங்க, வண்டியை பாருங்கள், கஸ்டமர்கிட்ட பேசி என்ன பெஸ்ட்டாக வாங்கி கொடுக்கணுமோ கண்டிப்பாக வாங்கி தரேன். அடுத்ததாக நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இதுவுமே ஒரு ஃபேமிலி கார் தான். 2007 மாடல், ரொம்ப ரொம்ப லோ பட்ஜெட்டில் ஒரு டீலர் ப்ரைஸ்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு தரமான ப்ரைஸில் தான் கொடுக்க போகிறோம். 2007 மாடல், FC 2028 வரை கரண்டாக இருக்குது. வண்டியோட பாடி லைன் பாருங்கள். இது ஒரு LXI வேரியண்ட், AC பவர் ஸ்டீரிங் வந்துடும். AC ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது, கூலிங் எல்லாமே பக்காவாக இருக்கும். வண்டியில் 2 டயர் நல்ல கண்டிஷனில் இருக்கும், 2 டயர் கம்மியாக இருக்கும். வண்டியோட இன்டீரியர்லாம் பாருங்கள். கம்பெனியில் வந்து அந்த ஒரிஜினல் சீட்டு அப்படியே இருக்குது. முக்கியமாக ரவுண்ட் டேங்கு LPG என்டாஸ்மெண்ட் வந்துடும் இந்த காரில். இன்டீரியர் பொறுத்தளவுக்கு எந்த குறையும் சொல்ல முடியாது. செட்டு, சீட்டு, ஆடியோ சிஸ்டம் எல்லாமே நல்லாவே இருக்குது. இந்த வண்டி LPG என்டாஸ்மெண்ட்டோட 3rd ஓனர் கண்டிஷனில் FC 2028 வரை கரண்டாக இருக்குது. இதுக்கு நம்ம கோட் பண்ணியிருக்கிறது வெறும் 1,35,000 மட்டும் தான் கேட்குறோம். அதுவுமே ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் கிடையாது. ஜெரேமியா கார்ஸை பொறுத்தளவுக்கு நீங்கள் நேரில் வந்தீங்கன்னா எவ்வளோ பெஸ்ட்டாக கண்டிப்பாக வாங்கி கொடுக்க முடியுமோ கண்டிப்பாக வாங்கி தரலாம். ஜெரேமியா கார்ஸ்ல வீடியோ எடுத்துட்டு இருக்கும்போதே அந்த நம்ம குழுக்கள் ஆஃபர் சொல்லியிருந்தோம் இல்லையா, ஸோ அதில் ஒரு கஸ்டமருக்கு பரிசு விழுந்திருந்தது. அவங்க வந்திருக்காங்க. உங்களுக்கு எத்தனை ப்ரைஸ்னா விழுந்திருக்கு? 4 பிரைஸ். ஸ்பேனு இல்லையா? சந்தோஷமா இருக்கண்ணா. எப்படின்னா உங்களுக்கு ஜெரேமியா கார்ஸ் தெரியும்? நாங்க இந்த ஃப்ரெண்டு மூலமா வந்தேன், கார் பார்க்கணும்னு வந்தேன். ஏற்கனவே நல்ல முறையில் அந்த அண்ணன் வந்து நல்லா பேசுவாப்புல பார்ப்பாப்புல, அதனால கொஞ்சம் நல்லா இருக்கும் சார். ஓகே சார். வீடியோலாம் பாப்பீங்களா? பாப்பேன் சார், பார்ப்பேன். சர்ப்ரைஸ் பண்ணியிருக்கேன், யூடியூப்லயும் பார்த்துருக்கேன், இன்ஸ்டாகிராம்லயும் பார்த்துருக்கேன். ரொம்ப சந்தோஷம். நான் சப்போர்ட் பண்ணுங்க. அண்ணா எப்படி, ஜானண்ணா எப்படி? நல்ல பேச்சு இன்னைக்கு அதே மாதிரி இப்போ உங்களுக்கு இந்த ஃபேன் விழும்னு நான் நினைச்சு பார்க்கல. குழுக்கள் முறையில சொன்னாப்புல, சரி ரைட்டு நாங்களும் வந்து பேர் கொடுத்துட்டு போனோம். இது விழுந்ததான் கொஞ்சம் இருந்தோம். இல்லை, எல்லாருக்குமே ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட அதான் இருந்து ஒரு விழுன்னு தெரியும். பட் ஆனால் நமக்கு விழுமா அப்படிங்கிறது ஒரு டவுட்ல இருந்திருக்கோம். நீங்க எங்க இருந்து வரீங்க? நாங்கள் குலசேரப்பரி. ஓகே, கலிங்கப்பட்டி பக்கம். ஓகே, சந்தோஷம் சந்தோஷம். உங்க நேம் தான்? உங்க நேம்? என் பேர் மாரிச்சாமி. பிரைஸ் என்ன? எத்தனை பிரைஸ்? 4th பிரைஸ் விழுந்திருக்கு. அண்ணனுக்கு வந்து ஃபேன் வந்து நம்ம 4th பிரைஸ்ல கிஃப்டா வச்சிருந்தோம். சொன்ன மாதிரியே அண்ணனும் நம்ம வீடியோ எடுத்தப்ப இல்ல, லைவ்ல இல்ல, வர முடியல. இருந்தாலும் அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி ரெஸ்பான்ஸ் பண்ணோம். உடனே ரெஸ்பான்ஸ் பண்ணி நான் நேராக வரேன்னு சொல்லி வந்தாங்க. வந்தோடனே அண்ணனுக்கு நம்ம சொன்ன மாதிரியே அந்த கிஃப்ட்டை எப்பயும் போல கொடுக்குறோம். அவ்வளோ சார், அதை கொடுத்து வாங்கிக்கோங்கண்ணா. இப்போ அடுத்ததாக நீங்கள் பார்க்குறது ஒரு டிக்கி ஸ்பேஸோட செடான் கார், டாடா இண்டிகோ 2008 மாடல். 5 வருஷம் FC எடுத்து கொடுத்தலாம், 1 வருஷம் இன்சூரன்ஸ் போட்டு கொடுக்கலாம். முக்கியமாக லோக்கல் நம்பர்லேயே இருக்குது. பாடி அவுட்லைன் பாருங்கள். பாடி அவுட்லைன் அவ்வளோ ஒரு ஒரிஜினாலிட்டியாக சூப்பரான கண்டிஷனில் இருக்கும். TDI இன்ஜின், CR4 கிடையாது, TDI இன்ஜின். நம்ம ஜெரேமியா கார்ஸில் மேக்ஸிமம் உங்களுக்கு 99% வந்து CR4 இன்ஜின் எடுக்க மாட்டோம். ஏன்னா CR4 இன்ஜினை பொறுத்தளவுக்கு எல்லாராலையும் மெயின்டைன் பண்ண முடியல. வண்டியோட இன்டீரியர் பாருங்க, நல்ல குவாலிட்டியான லெதர் சீட் கவர்ஸோட இருக்கு. இந்த வண்டியில AC, பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோஸ் எல்லா ஆப்ஷனுமே வந்துடும். முக்கியமாக ஒரு TDI சாதா இன்ஜின். டயர் பாயிண்ட் எல்லாமே நல்ல கண்டிஷனில் தான் இருக்கும். பாடி லைன் எந்த இடத்துலையும் சின்ன டென்ட் ஸ்கிராட்ச் கூட இருக்காது. அவ்வளோ ஒரு குவாலிட்டியாக இருக்கும். இந்த வண்டிக்கு நம்ம ஜெரேமியா கார்ஸில் கோட் பண்ணியிருக்கிறது 1,25,000, 5 வருஷம் FCயோட சேர்த்து தான். நீங்கள் நேரில் வாங்க, கண்டிப்பாக அதையுமே குறைச்சி பெஸ்ட்டாக வாங்கி தரேன். அடுத்ததான் நிறைய பேர் ஒரு 50,000, 60,000 தான் கையில் இருக்குது, என்னால் லோன் போட்டு வண்டி எடுக்க முடியுமா அப்படின்னு நீங்கள் நிறைய பேர் கேட்பீங்க. ஆனால் இந்த மாதிரி கார் எடுத்தீங்கன்னா உங்களால் ஃபுல் லோனே பண்ண முடியும், உங்களோட சிபில் நல்லா இருந்தால். இல்லை எனக்கு சிபிலே இல்லை அப்படின்னா கூட நீங்கள் ஒரு 60,000, 70,000 கையில் வச்சுருந்தீங்கன்னா இந்த கார் நீங்கள் எடுத்துக்கலாம். ஃபோர்டு ஃபிகோ 2014க்கு 15 மாடல், 3rd ஓனர் கண்டிஷனில். ஒரு டைட்டானியம் மாதிரி ஆல்ட்ரு பண்ணியிருக்காங்க, ஆனால் டைட்டானியம் கிடையாது. ஒரு மிடில் வேரியன்ட் காரை டைட்டானியம் மாதிரி அலைவில் எல்லாமே போட்டு மாடிஃபைடு தான் பண்ணியிருக்காங்க. வண்டியில் பாடி லைன் எல்லாமே நீங்களே லைவாக பாருங்கள். பாடி லைன் சூப்பராக இருக்கும், இன்ஜின் நல்லாயிருக்கும். இன்டீரியர் பொறுத்தளவுக்கு பாருங்கள், ஏர் பேக் மட்டும் வராது, மற்றபடி எல்லா ஆப்ஷனுமே வந்துடும்.
நாலுமே அலாய் வீல்ஸ் வந்துடும். ஏர் பேக் மட்டும் வராது. சீட் கவர்ஸ் நல்ல குவாலிட்டியில் இருக்கும். பேக் சீட்டோட வியூஸ்லாம் பாருங்க. டயர் பாயிண்ட் நாலுமே ஆவரேஜாக ஒரு 50 to 60% இருக்கும். பாடி லைன் இன்ஜின் எல்லாமே சூப்பரான கண்டிஷனில் இருக்கும். நாலுமே அலாய் வீல் போட்டிருக்காங்க. ஒரு லேட்டஸ்ட் கார் 14க்கு 15 மாடல் ஃபோர்டு ஃபிகோ நம்ம ஜெரேமியா கார்ஸ்ல கோட் பண்ணியிருக்கிறது வெறும் 2,25,000 மட்டும். மார்க்கெட்டில் 3 லட்ச ரூபா 2,80,000 கீழே 15 மாடல் ஃபிகோ எனக்கு கிடையவே கிடையாது. ஆனால் நம்ம வெறும் 2,25,000 தான் கோட் பண்ணியிருக்கோம். நீங்கள் நேரில் வாங்க, கண்டிப்பாக அதையுமே குறைச்சி பெஸ்ட்டாக வாங்கி தரேன். லோனு இதுக்கு கிட்டத்தட்ட 90% லோன் கண்டிப்பாக வாங்கி கொடுக்கும். அடுத்ததா ஒரு கம்பீரமான ஒரு 7 சீட்டர் பம்பரு கொடி போஸ்ட் எல்லாமே தரமா ஒரு VX டாப் அண்ட் வேரியன்ட் 2007 மாடல் ஒரே ஓனர் கண்டிஷன்ல ஒரு VX டாப் அண்ட் வேரியன்ட் அலாய் வீல் ஏர் பேக் ABS எல்லா ஆப்ஷனுமே வந்துடும். சஃபாரினாலே உங்களுக்கு தெரியும் எவ்வளவு ஒரு தோரணையான கார்னு. வண்டியோட பாடி லைன் பாருங்க, அவ்வளோ குவாலிட்டியா இருக்கும். 2007 மாதிரியே இருக்காது, அவ்வளோ ஒரு ஒரிஜினாலிட்டியான கண்டிஷன்ல இருக்கும். ஃப்ரண்ட் 2 டயர் புதுசு போட்டிருக்காங்க, பேக் 2 டயர் ஆஃப் கண்டிஷன் தான் இருக்கும். வண்டியோட பாடி லைன் இன்ஜின் எல்லாமே சூப்பராக இருக்கும். முக்கியமாக 2 ஏர் பேக் வந்துடும், அலாய் வீல்ஸ் வந்துடும். சீட் கவர்ஸோட குவாலிட்டிலாம் நீங்களே பாருங்கள். ஒரு டாப் வேரியண்ட்டில் என்ன சீட் கவர்ஸ் இருக்குமோ அது அப்படியே இருக்குது, கம்பெனியில் இருந்தது. ஃப்ரண்ட் 2 டயர் புது டயர் போட்டிருக்காங்க, பேக் 2 டயர் ஆஃப் கண்டிஷன் தான் இருக்குது. எக்ஸ்ட்ரா பம்பரு கொடி போஸ்ட் எல்லாமே வந்துடும். ஒரு அரசியல் தோரணைக்கு ஒரு தரமான கார் தான். இன்னைக்கு மார்க்கெட்டில் 3 லட்ச ரூபா 2.25 லட்ச ரூபா போயிட்டு இருக்கு. நம்ம ஜெரேமியா கார்ஸ்ல வெறும் 1,95,000 தான் சிங்கிள் ஓனர் சஃபாரி. அதுவும் 5 வருஷம் FC கரண்ட், 1 வருஷம் இன்சூரன்ஸ் கரண்டா இருக்கு. வெறும் 1,95,000 கோட் பண்ணியிருக்கேன். நேரில் வாங்க, வண்டியை டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்த்துட்டு இன்னுமே குறைச்சி வாங்கி தரேன். வண்டி ஆன்ல இருக்கு, ஓடிக்கிட்டு இருக்கு. சுத்தமா தெரியல. கண்டிப்பா இந்த வண்டி கண்டிப்பா நம்ம சப்ஸ்கிரைபர் ஃபாலோவர்ஸ் யாராவது ஒருத்தங்க கண்டிப்பா பெஸ்ட் ரேட். வண்டியை வந்து யாரு வந்து ஃபர்ஸ்ட் பார்த்தாலும் கண்டிப்பா மிஸ் பண்ணாங்க, அப்படியே எடுத்துட்டு போயிருங்க. அந்த மாதிரி கண்டிஷன்ல இருக்கு. வண்டி ஓடிக்கிட்டு இருக்கே தெரியல, அவ்வளவு ஸ்மூத்தா இருக்கு. பெட்ரோலா டீசலானா? பெட்ரோல் வண்டி அவ்வளவு ஸ்மூத்தா இருக்கு. 2006 மாடல் தேர்ட் ஓனர் கண்டிஷன்ல FC 26 வரை கரண்டா இருக்கு. இன்சூரன்ஸ் கரண்டா இருக்கு 1 வருஷத்துக்கு. இன்ஜினுக்காவே எடுக்கலாம். இன்ஜின்ல AC, பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோஸ், டயர்ஸ், பாடி லைனு, உள்ள இன்டீரியர் எந்த குறையுமே சொல்ல முடியாது. வண்டி இந்த வண்டியை பார்த்துட்டு யாருமே வேணாம்னா சொல்லிட்டு போக முடியாது. எப்படின்னா நாகர்கோவில் கஸ்டமர்னா அப்படி வச்சிருப்பாங்க. நாகர்கோவில் நம்பர், நாகர்கோவில் கஸ்டமரா இருக்க போய் அவ்வளவு தூரம் மெயின்டைன் பண்ணி தரமா. முக்கியமா இதெல்லாம் ரீபெயிண்ட் அப்படிலாம் கிடையாது, ஒரிஜினல் பெயிண்ட். கம்பெனில பாலிஷ் எல்லாம் ஏத்தணும்னா வேற மாதிரி ஆயிரும். கம்பெனில வந்து ஒரிஜினல் பெயிண்ட். நான் இன்னும் கொண்டு வந்து வாட்டர் வாஷ் கூட பண்ணல. காலையில நேற்று நைட்டு வந்துச்சு, அப்படியே பாட்டி இருக்கு. இதுல இன்னும் தண்ணியை வச்சு கூட கழுவல. மாடல் பார்த்தா 2006 மாடல், ஏதோ 12 பார்த்த மாதிரி இருக்கு வண்டி. காலையில இருந்து 3 பேர் பார்த்தவங்க 14, 12, 13 தான் கேட்டாங்க. அவங்ககிட்ட 2006 சொன்னக்கே ஷாக் ஆயிட்டாங்க. அந்த அளவுக்கு தான் இருக்கும். ஏசி கூலிங் எல்லாமே சில்லுன்னு இருக்கும். முக்கியமா 94,000 கிலோமீட்டர், வெறும் 94,000 கிலோமீட்டர் சர்வீஸ் ரெக்கார்டோட இருக்கு இந்த கார். ஒரு சின்ன வைப்ரேஷன் கூட இல்ல, எதுவுமே கிடையாது. அவ்வளவு குவாலிட்டியா இருக்கும். மைலேஜுமே பெட்ரோல்ன்றதுக்காக அந்த அளவுக்குலாம் ஒன்றும் குறையல. வண்டி நல்லா தான் இருக்கு. ஏன்னா நாகர்கோவில இருந்து வண்டி வந்திருக்கு அப்படின்றப்ப நம்ம கொண்டு வந்தவங்க சூப்பர் ரிவ்யூ தான் கொடுத்தாங்க அந்த வண்டிக்கு. இந்த வண்டிக்கான ரேட்னா? இந்த வண்டிக்கு வெறும் 1,48,000 கோட் பண்ணியிருக்கோம். கண்டிப்பா நீங்க நேர்ல வாங்க, எங்களால முடிஞ்ச பெஸ்டான நெகோசியேஷன் கண்டிப்பா. நம்ம சப்ஸ்கிரைபர் வாங்க, வந்தீங்கன்னா இந்த வண்டியை விட்டுறாதீங்க. யார் ஃபர்ஸ்ட் கால் பண்றீங்களோ டேரக்டா கிளம்பி வந்துருங்க. வண்டியை வந்து பார்த்துட்டு அப்படியே புக் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த அளவுக்கு ஒரிஜினாலிட்டியா இருக்கு, அந்த அளவுக்கு தரமா இருக்கு. பிரைஸுமே நீங்க வாங்க, நான் என்னால முடிஞ்ச அளவுக்கு பெஸ்டா கண்டிப்பா பண்ணிட்டேன். அடுத்து நம்ம பாக்குற வண்டினா ஃபேமிலி யூஸ்டு கார், ஜென் எஸ்டிலோ ஃபேமிலி யூஸ்டு கார். இதே கலர்ல நம்ம ஆல்ரெடி ஒரு வண்டி கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் பிளாக் கலர் எடுத்து கொடுத்தோம். அடுத்து மறுபடியும் அதே கலர் ஒரு கார் வந்திருக்கு. 2007 மாடல், 2028 வரை FC கரண்டா இருக்கு. ஒரு VX வேரியன்ட், AC, பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோஸ் வந்துடும். 4மே பவர் விண்டோ. ஆமா. வண்டியில டயர் பாயிண்ட் எல்லாமே ஆவரேஜா ஒரு 60-70 அந்த பர்சன்டேஜ்ல இருக்கும். வேகனார் அளவுக்கு இது ரேட் இருக்காது இல்ல, வேகனாரோட கம்மியா தான் இருக்கும். வேகனாரோட கம்மியா தான் இருக்கும். ஆனா வேகனாரோட உண்மையாவே கம்பேர் பண்ணோம்னா வேகனாரோட சொகுசான வண்டி, நல்லா சொகுசா இருக்கும். இனோவானே சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான வண்டி தான். அந்த சைடு உள்ள சைடு மிரர் எல்லாமே வாங்கி வச்சிருக்கு, அதெல்லாம் மாட்டியே உங்க கையில கொடுத்துடலாம். மற்றபடி இன்ஜின் சூப்பரா இருக்கும். ஏசி ரேட் எவ்வளவுன்னா சொல்றோம் எல்லாம் வரும். இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ண போது 1,28,000 மட்டும் கேட்க போறோம். 5 வருஷம் ரெக்கார்டோட. வந்தா நேர்ல வந்தா குறைச்சு, நேர்ல வந்தா கண்டிப்பா குறைச்சிட்டாங்க. அடுத்து பாக்குற வண்டினா டீசல் வண்டி. அடுத்ததா ஒரு டீசல்ல Fiesta 2009 மாடல், இன்சூரன்ஸ் கரண்டா இருக்கு. 5 வருஷம் FC. யார் எடுக்கிறீங்களோ உங்க பேர்ல எடுத்து கொடுத்துடலாம். வண்டியோட பாடி லைன் பாருங்க. ஒரு டீசல் கார், டீசல் செடானை பத்தி உங்களுக்கே தெரியும். மைலேஜ் எல்லாம் சொல்ல வேண்டியதில்லை, அபோவ் 20 தான் கண்டிப்பா கிடைக்கும்.
வண்டியோட பாடியில் எல்லாமே நல்ல கண்டிஷனாக தான் இருக்குது. உள்ள சீட் கவர், இன்டீரியரு எல்லாமே நல்லாயிருக்கும். நீங்கள் எடுத்து மேஜராக அந்த அளவுக்கு ஒன்றும் பார்க்க வேண்டியதில்லை இந்த வண்டியில். ஒரு ZX வேரியண்ட் ஏசி பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோஸ் வர டைப்பு. சீட் கவர்ஸ் எல்லாம் ஃபுல் கண்டிஷன்ல இருக்கு, புதுசு போட்டிருக்காங்க. பக்கா 2009 மாடல் தான். டயர் பாயிண்ட் எல்லாமே ஆவரேஜா ஒரு 50 to 60% தான் இருக்கும். இந்த காருக்கு நம்ம கோட் பண்ண போறது வெறும் 1,35,000 மட்டும் கேட்குறோம். வெறும் 1,35,000. 5 வருஷம் எஃப்சி கரண்ட் பண்ணி கொடுத்துடலாம். இன்சூரன்ஸ் போட்டு கரண்டாவே இருக்கு. வண்டி 2009 டீசல் வேரியன்ட். நேரில் வந்தா இதுவே கண்டிப்பா பண்ணிக்கலாம். அடுத்து ஸ்கார்பியோ லோ பட்ஜெட்ல கேட்டவங்களுக்கான வண்டி சொல்லுங்கண்ணா. ஒரு கம்பீரமா இருக்கும் வண்டி. 2007 மாடல். இதுலயும் 2028 வரை எஃப்சி கரண்டா இருக்கு. இன்சூரன்ஸ் 1 வருஷம் கரண்டா இருக்கு. இப்பதான் போட்டிருக்காங்க. 1 வருஷம் ஃபுல் இன்சூரன்ஸ் கரண்டா இருக்கு. ஒரு SLX வேரியன்ட் ஏசி பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோஸ், சென்ட்ரல் லாக், வாய்ஸ் மெயில் வந்துடும். பெயிண்டிங் எல்லாம் இப்போ பண்ணிருக்கீங்க? பெயிண்டிங் எல்லாமே இப்போ எஃப்சிக்காக பண்ணி பெயிண்டிங் எல்லாம் பண்ணி தரமா இருக்கு. எஃப்சி நம்ம எடுத்து கொடுத்தலாமா? எஃப்சி எல்லாம் எடுத்தாச்சு, ஆல்ரெடி எடுத்தாச்சு. ஓகே, இன்சூரன்ஸ் போட்டாச்சு. வண்டியில நீ எடுத்து அப்படியே ஓட்ட வேண்டியதான் வேலை. அந்த அளவுக்கு நல்ல குவாலிட்டியா இருக்கும். பாடி லைன்லாம் பார்த்தா உங்களுக்கே தெரியும். பேக் டயர் 2 கம்மியா இருக்கும். ஃப்ரண்ட் டயர் 2மே இப்பதான் புதுசு போட்டிருக்காங்க. முக்கியமா ஸ்கார்பியோல எந்த கார்லயுமே இல்லாத ஒரு ஆப்ஷன் வாய்ஸ் மெயில் வந்துடும். ஃப்ரண்ட் டயர் பாயிண்ட்லாம் காட்டிருங்க. ஃப்ரண்ட் 2மே புது டயர் எடுத்து போட்டிருக்காங்க. பேக் 2மே நீங்க எடுத்து போடுற மாதிரி. என்ன ரேட் நான் சொல்ல போறோம்? மார்க்கெட்ல இன்னைக்கு ஸ்கார்பியோனா 3,5 லட்ச ரூபா போய்கிட்டு இருக்கு. நம்ம 2,68,000 மட்டும் கேட்க போறோம். கிட்டத்தட்ட மார்க்கெட் விலையில இருந்து ஒரு 60,000 ரூபாய் கம்மியா தான் கேட்டிருக்கோம். 2,68,000. அதுவுமே பிக்ஸ்டு பிரைஸ் கிடையாது. நேரில் வாங்க, பெஸ்டா வாங்கிட்டார். ஸ்விஃப்ட்டுக்கு ஈக்குவலான ஒரு டீசல் வண்டி சொல்லுங்கன்னு கேட்டா எல்லாரும் சொல்றது பாத்தீங்கன்னா ஸ்கோடா ஃபேபியா வந்து சொல்லலாம். சஸ்பென்சர்ல இருந்து பாடி குவாலிட்டில இருந்து இது ரொம்பவே வந்து சூப்பரா இருக்கும். இந்த வண்டியோட டீட்டெயில நம்ம சொல்றத ஆனா சொல்லலாம். இது வந்து 2009 மாடல், 5 வருஷம் எஃப்சி இப்பதான் எடுத்திருக்கு. 1 வருஷம் இன்சூரன்ஸ் போட்டிருக்கு. வண்டி வந்து ஒரு ஏசி பவர் ஸ்டீரிங் மட்டும் வர டைப்பு. அதுல வந்து 2 ஏர் பேக் வந்துடும். மற்றபடி 4 டயருமே நல்ல கண்டிஷன்ல இருக்கு. பாடியிலேருந்து இன்ஜின், ஏசி எல்லாமே சூப்பரான கண்டிஷன்ல இருக்கு. முக்கியமா லோக்கல் நம்பர் TN67 நம்பர், லோக்கல் நம்பர் கண்டிஷன் தான். 3rd ஓனர் கண்டிஷன்ல எடுத்துட்டு வந்திருக்கோம். பாடி லைன்லாம் சூப்பரா இருக்கும். எஃப்சிக்கு இப்பதான் பெயிண்டிங் எல்லாம் பண்ணி ஜம்முன்னு ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. இன்டீரியர்ல நல்ல சீட் கவர்ஸ் போட்டிருக்காங்க. நல்ல ஒரு ஆடியோ சிஸ்டம் இருக்கு. பேக் சீட்லாம் நல்ல ஸ்பேசியஸா இருக்கும். முக்கியமா அண்ணன் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த காரோட ஸ்பெஷாலிட்டி வந்து சஸ்பென்ஷன், இன்ஜின், முக்கியமா மைலேஜ் தரமா இருக்கும். லிட்டர் டீசலுக்கு வந்து மைலேஜ் வந்து கிட்டத்தட்ட 23-24 கண்டிப்பா கொடுக்கும். இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ண போறது வெறும் 1,55,000 மட்டும் கேட்கறோம். நீங்க நேரில் வாங்க, கண்டிப்பா கஸ்டமர்கிட்ட பேசி பெஸ்ட் பிரைஸ் வாங்கிட்டார். அடுத்து நம்ம பார்க்க போற வண்டி நிறைய பேர் கேட்கிற மல்டி பர்பஸ் வண்டி, லோ பிரைஸ்ல நம்ம ஜெரமியா கார்ஸ்ல அப்டேட்ல இருக்கு. இந்த வண்டியோட டீடைல்ஸ் சொல்லுங்க. 2008 மாடல், 4th ஓனர் கண்டிஷன்ல எடுத்துட்டு வந்திருக்கு. இந்த வண்டிக்கு 1 வருஷம் இன்சூரன்ஸ், 5 வருஷம் எஃப்சி எல்லாமே போட்டு கொடுத்துடலாம். எக்ஸ்ட்ரா பம்பரு, கேரியரு, அது மட்டும் இல்லாம ஒரு வேல் போட்ட கொடி போஸ்ட் எல்லாமே கொண்டு வந்திருக்காங்க. வண்டியில பாடி லைன் ஒரிஜினாலிட்டியான ஒரிஜினல் பெயிண்ட்லேயே இருக்கு. அதனால இன்னும் கொஞ்சம் பெயிண்ட் டச்சப் பண்ண வேண்டிய ஒர்க்ஸ் எல்லாம் இருக்கு. இருந்தாலுமே அந்த ஒரிஜினல் பெயிண்ட் அதுக்கு ஒரு வேல்யூஷன் இருக்கனால அதை நம்ம அப்படியே வச்சிருக்கோம். ஆம்னியை பொறுத்தளவுக்கு மெயினான விஷயம் வந்து கவுல் போஸ்ட் தான். கவுல் போஸ்ட் எதுவுமே அடிபடாம ஒரிஜினாலிட்டியான கண்டிஷன்ல இருக்கு. உள்ள இன்டீரியர் சீட் கவர்லாம் போட்டிருக்காங்க. எக்ஸ்ட்ரா பம்பர் வந்தது. ஃப்ரண்ட் லுக்லலாம் நீங்க இருந்து பாத்தீங்கன்னா 2008னே சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரா ஹார்னு, எக்ஸ்ட்ரா லைட்டு, பம்பர் எல்லாமே போட்டு ஒரு அதுக்கெல்லாம் ரேட் சொல்லக்கூடாண்ணா. இருக்கிற கண்டிஷன் ரேட் சொல்லுங்க. இருக்கிற கண்டிஷனுக்கு நம்ம சப்ஸ்கிரைபருக்கு வெறும் 1,05,000 கோட் பண்ணியிருக்கேன். நீங்க நேரில் வாங்க, கண்டிப்பா அந்த வண்டியை 1 லட்ச ரூபாய் உடச்சே வாங்கிட்டார். சூப்பர்ண்ணா. அடுத்ததா இப்ப பாக்குற 7 சீட்டர் செவர்லெட் டவேரா. மைலேஜுக்குன்னா நிறைய பேர் எடுக்கிற ஒரு காரு. 7 சீட்டர்ல தரமான மைலேஜ் கொடுக்கும். 2005 மாடல், லோ பட்ஜெட்ல தான் கொண்டு வந்திருக்கோம். எஃப்சி 26 வரை கரண்டா இருக்கு. இன்சூரன்ஸ் முடிஞ்சு. TN59 மதுரை நம்பர்ல தான் எடுத்துட்டு வந்திருக்கோம். ஒரு ஒயிட் கலர்ல வண்டி, ஒரு ஏசி மட்டும் வர்ற டைப் தான். இன்ஜின் சூப்பரான கண்டிஷன்ல இருக்கும். பாடிலாம் எல்லாமே நல்லா இருக்கும். வேற நீங்க எடுத்து டிங்கரிங் வேலை பார்க்கணும் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. உள்ள சீட் கவர்ஸ் எல்லாமே பக்கெட் சீட் போட்டு நல்லா தரமான கண்டிஷன்ல இருக்கு. டயர் பாயிண்ட் எல்லாமே எல்லா டயருமே அபோவ் ஒரு 70% எல்லா டயருமே ஆவரேஜா இருக்கும். இந்த காருக்கு நம்ம கோட் பண்ண போறது வெறும் 2,15,000 மட்டும்தான்.
மதுரை நம்பரில் ரெக்கார்டு 26 வரை கரண்டாக இருக்குது. வெறும் 2,17,000 கோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் நேரில் வாங்க, வண்டியை ஓட்டி பாருங்கள், கண்டிப்பாக குறைச்சி வாங்கிட்டார். இப்போ நீங்கள் பார்க்குறது எல்லாருக்குமே ஃபேவரட்டான மாருதி ஸ்விஃப்ட் 2014க்கு 15 மாடல், செகண்ட் ஓனர் கண்டிஷனில் லோக்கல் அட்ரஸில் தான் இருக்குது. ஒரு VDI வேரியண்ட்டு, ஏசி, பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோஸ், சென்ட்ரல் லாக்கு எல்லா ஆப்ஷனுமே வந்துடும். முக்கியமாக ஒரு டீசல் காரு. கஸ்டமர் வந்து நம்மகிட்ட பார்க்கிங் சேலுக்கு தான் விட்டுருக்காங்க. ஆயில் சர்வீஸ் கூட எல்லாமே பண்ணியாச்சுன்னு சொல்லியிருக்கிறாங்க. வண்டியோட பாடி லைன் எல்லாமே லைவாக பாருங்கள். உள்ள சீட் கவர்ஸ் எல்லாம் பிளாக் கலரில் நல்ல லெதர் சீட் கவர்ஸ் போட்டிருக்காங்க. டச் ஸ்க்ரீன் ஆண்ட்ராய்டு ஆடியோ சிஸ்டம் இருக்குது. பேக் சீட்டோட வியூஸ்லாம் பாருங்கள். டயர் பாயிண்ட் எல்லாமே ஆவரேஜாக ஒரு 50% இருக்குது. இந்த காருக்கு நம்ம கஸ்டமர் நம்மகிட்ட சொல்லியிருக்க வேலை 5 லட்ச ரூபா கோட் பண்ண சொல்லியிருக்காங்க. நீங்கள் நேரில் வாங்க, வண்டியை டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள். எவ்வளோ தூரம் கண்டிப்பாக பெஸ்ட்டாக வாங்கி கொடுக்க முடியுமோ கண்டிப்பாக வாங்கி தரேன். இப்போ நீங்கள் பார்க்குறது 2016 மாடல் ஈகோ லோக்கல் நம்பர் கண்டிஷனில் 2 ஓனர் கண்டிஷனில் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஒரு LPG என்டாஸ்மெண்ட் வர டைப்பு, ஏசி வர டைப்பில் LPG என்டாஸ்மெண்ட் எல்லாமே வந்துடும். வண்டியோட பாடி லைன் பாருங்கள், எந்த ரீப்ளேஸ்மெண்ட்டுமே கிடையாது, ஒரிஜினாலிட்டியாக இருக்கும். மற்றபடி இன்ஜினு, முக்கியமாக LPG என்டாஸ்மெண்ட்ன்றது கம்பெனி LPG என்டாஸ்மெண்ட்டு. இன்டீரியர்லாம் பாருங்கள், நல்ல குவாலிட்டியான சீட் கவர்ஸ் வந்துடும். ஏசி கூலிங் எல்லாம் பக்காவாக இருக்கும். நல்ல ஆடியோ சிஸ்டம் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. லோக்கல் நம்பர் 2 ஓனர் கண்டிஷன் தான். டயர் பாயிண்ட், இன்ஜினு, எக்ஸ்ட்ரா பம்பர் போட்டிருக்காங்க. எக்ஸ்ட்ரா 2 ஹெட்லைட் மாட்டியிருக்காங்க. இந்த காருக்கு நம்ம கஸ்டமர் கோட் பண்ணியிருக்கிறது 3,85,000 நீங்கள் நேரில் வாங்க, வண்டியை டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக பெஸ்ட் ப்ரைஸ் வாங்கி தரேன். டாடா இண்டிகா 2011 மாடல், TN60 நம்பரு. வண்டி ஒரு டீசல் கார் தான், 3rd ஓனர் கண்டிஷனில். இந்த காருக்கு நம்ம கஸ்டமர் கோட் பண்ணுறது 88,000 மட்டும் கேட்குறாரு. வண்டியை நேராக வாங்க, ஓட்டி பாருங்கள், கண்டிப்பாக குறைச்சி வாங்கி தரேன். அடுத்ததான் நம்ம ஓல்டு ஸ்டாக்கில் டாடா ஜெஸ்ட் 2016 மாடல், 3rd ஓனர், லோக்கல் நம்பரில், FC 2 வருஷம், இன்சூரன்ஸ் 1 வருஷம் கரண்டாக இருக்குது. வண்டி ஏசி, இன்ஜினு, பாடி லைனு, டயரு எல்லாமே சூப்பரான கண்டிஷனில் இருக்குது. எடுக்கிறவங்க அப்படியே எடுத்து ஓட்டிக்கலாம். இந்த காருக்கு 3,95,000 மட்டும் கேட்குறாங்க. வண்டியை ஓட்டி பாருங்கள், கண்டிப்பாக பெஸ்ட்டாக வாங்கி தரேன். ஒரு சன்ரூஃபோட லோ பட்ஜெட்டில் கார் கேட்டவங்களுக்கு ஸ்கோடா லாரா, அதுவும் ஆட்டோமேட்டிக்கில் 2008 மாடல், FC இன்சூரன்ஸ் வேணாலும் 5 வருஷம் ரெனுவல் பண்ணி கொடுத்துடலாம். வண்டி அவ்வளோ ஒரு தரமாக இருக்கும். 3rd ஓனர் கண்டிஷனில் இருக்குது. சன்ரூஃப் எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷனில் தான் இருக்குது. ஒரு டாப் அண்ட் வேரி 4 டயர் புது டயர் போட்டிருக்காங்க. அலாய்வில் வந்துடும். 1,95,000 கேட்குறாங்க. வண்டியை ஓட்டி பாருங்கள், கண்டிப்பாக குறைச்சி வாங்கி தரேன். அடுத்ததாக டாடா சுமோ 2010 மாடல், 2 ஓனர் கண்டிஷனில் இருக்குது. ஒரு ஏசி பவர் ஸ்டேரிங் மட்டும் வர்ற டைப்பு. வண்டியில் இன்ஜினு, பாடி லைன், டயர் எல்லாமே சூப்பரான கண்டிஷனில் இருக்கும். இந்த காருக்கு நம்ம கஸ்டமர் கோட் பண்ணியிருக்கிறது 2,27,000. நேரில் வாங்க, வண்டியை ஓட்டி பாருங்கள், கண்டிப்பாக இது ஒரு பெஸ்ட் ப்ரைஸாக வாங்கி கொடுக்கலாம். ஏன்னா டீலர் கூட இந்த வண்டிக்கு நீங்கள் வாங்க, கண்டிப்பாக ஒரு ஆஃபர் பண்ணி குறைச்சி சூப்பராக வாங்கி கொடுத்துலாம். அடுத்ததாக 2010 மாடல் சைலோ, 3rd ஓனர் கண்டிஷனில், E4 வேரியண்ட்டு, ஏசி பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, சென்ட்ரல் லாக் எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது. ஏசி கூலிங்லாம் பக்காவாக இருக்கும். TN75 நம்பர் தான். 4 டயருமே சூப்பராக இருக்கும். பாடி லைன், இன்டீரியர் எந்த டிங்கரிங் வேலை எதுவுமே கிடையாது. எடுத்து அப்படியே ஓட்டிக்கலாம். கஸ்டமர் ஆயில் சர்வீஸ் கூட பண்ணி வச்சுட்டாரு. உங்களுக்கு ஓட்டுறது தான் வேலை. இந்த வண்டிக்கு 3,4 லட்ச ரூபா கோட் பண்ணியிருக்கோம். நீங்கள் நேரில் வாங்க, வண்டியை டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக குறைச்சி வாங்கி தரேன். அடுத்ததாக 2012 மாடல் மாருதி ஆம்னி, 3rd ஓனர் கண்டிஷனில். இந்த வண்டிக்கு ஆல்ரெடி வெறும் 1,65,000 தான் கோட் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக மார்க்கெட்டில் 2012 மாடலாம் இவ்வளோ கம்மியாக கிடைக்காது. புது சீட் கவர்ஸ் போட்டாச்சு. வண்டியில் பாடி லைனு, டயரு, இன்ஜின் எல்லாமே சூப்பராக இருக்கும். நீங்கள் நேராக வாங்க, ஓட்டி பாருங்கள், கண்டிப்பாக ஒரு சூப்பரான ப்ரைஸில் வாங்கி கொடுக்கலாம். நிறைய பேர் டிமாண்டில் இருக்கிற இனோவா ரொம்ப லோ பட்ஜெட்டு, மார்க்கெட்டில் யாருமே கொடுக்க முடியாத ஒரு ப்ரைஸ் தான். 2007 மாடல், 5 வருஷம் FC கரண்டோட, 1 வருஷம் இன்சூரன்ஸ் கரண்டோட, வெறும் 3,87,000 தான் கோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் நேரில் வாங்க, வண்டியை ஓட்டி பார்த்துட்டு அதையுமே கஸ்டமர்கிட்ட பேசி சூப்பரான ப்ரைஸ் வாங்கி தரேன். அடுத்ததாக ஹோண்டா சிட்டி 2009 மாடல், 2 ஓனர் கண்டிஷனில், 3,50,000 கோட் பண்ணியிருக்கோம். இந்த வண்டியை நீங்கள் வந்து ஓட்டி பார்த்தீங்கன்னா யாருமே வேணாம்னு சொல்ல மாட்டீங்க. நம்ம ஒரு ப்ரைஸ் டிஃப்ரெண்ட்னால தான் இருக்குது. நேரில் வாங்க, ஓட்டி பாருங்கள், கண்டிப்பாக அந்த டைம் குறைச்சி பெஸ்ட்டான ரேட் பண்ணி கொடுத்துருவோம். அடுத்ததாக 2012 மாடல் ஃபோர்டு ஃபிகோ, 3rd ஓனர் கண்டிஷனில். இன்ஜின் சூப்பராக இருக்கும். ஏசி பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோஸ், சென்ட்ரல் லாக்கு வித் ரிமோட் கீஸோடு வந்துடும். ஒரு டீசல் வேரியண்ட்டு, மைலேஜ் சூப்பராக கிடைக்கும். டயர் பாயிண்ட்டு, இன்டீரியர், சீட் கவர்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது. இந்த வண்டிக்கு வெறும் 1,97,000 கஸ்டமர் 2,000 ரூபா கேட்டு 2,10,000 கேட்டு சொன்னார். இப்போ அவர்கிட்ட குறைச்சி பேசி கன்வின்ஸ் பண்ணி 1,97,000 கொண்டு வந்திருக்கோம். இன்னும் நீங்கள் நேரில் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இன்னொரு பெஸ்ட் ப்ரைஸ் கண்டிப்பாக இருக்கும். அடுத்ததாக இன்னொரு 2009 மாடல் இண்டிகோ இருக்குது.
டாடா இண்டிகோ 73 நம்பர் 2009 மாடல் தான். வண்டி பாடி லைன் இன்ஜின் எல்லாமே சூப்பராக இருக்கும். ஏசி பவர் ஸ்டீரிங் வர டைப்பு. முக்கியமாக டிடிஐ இன்ஜின். இந்த காருக்கு நம்ம கஸ்டமர் கேட்குறது வெறும் 1,30,000 மட்டும் கேட்குறாங்க. எஃப்சி கரண்டாக இருக்குது. இந்த வண்டிக்கு நீங்கள் நேரில் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இன்னொரு பெஸ்ட் ப்ரைஸ் கண்டிப்பாக குறைச்சி வாங்கி தரேன். அடுத்தது ரொம்ப ரொம்ப லோ பட்ஜெட்டில் ஒரு ஸ்விஃப்ட்டுக்கு ஈக்குவலான ஒரு கார் தான் டாடா விஸ்டா 2009 மாடல். 5 வருஷம் எஃப்சி கரண்டாக இருக்குது. 1 வருஷம் இன்சூரன்ஸ் கரண்டாக இருக்குது. பாடி லைன் இன்ஜினு உள்ள இன்டீரியர் எல்லாமே சூப்பராக இருக்குது. புது சீட் கவர்ஸு டயர் பேண்ட் எல்லாமே நல்லாயிருக்கு. பாடி லைன் சூப்பராக இருக்கும். இந்த வண்டிக்கு நம்ம ஜெரேமியா காஸ்ட்டில் கோட் பண்ணியிருக்கிறது வெறும் 1,30,000 மட்டும் கேட்குறோம். குவாட்ரா ஜெட் இன்ஜின் ஸ்விஃப்ட்டுக்கு ஈக்குவலாக பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும். நேரில் வாங்க, அதையுமே எவ்வளோ தூரம் உடச்சி பேசி வாங்கி கொடுக்கணுமோ கண்டிப்பாக வாங்கி தரேன். 2010 மாடல் E8 மகேந்திரா ஸ்டைலோ. ஒரு ஏர் பேக்கு, அலாய்வீல், ஏபிஎஸ் எல்லாமே வர டைப்பு. 4 புது டயர் எடுத்து போட்டிருக்காங்க. இந்த காருக்கு நம்ம கோட் பண்ணுறது 3,35,000 மட்டும் தான். நீங்கள் நேரில் வந்து வண்டியை ஓட்டி பார்த்தீங்கன்னா கஸ்டமரு கொடுக்குற கண்டிஷனில் இருக்காரு. நீங்கள் நேரில் வந்தீங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு ஒரு சூப்பரான ப்ரைஸ் பண்ணி கொடுத்துடலாம். அடுத்ததாக நீங்கள் பார்க்காத ஒரு டாடா சுமோ 2009 மாடல் GX, அதாவது ஃபுல் ஆப்ஷன் ஏசி பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோ, சென்ட்ரல் லாக் எல்லாமே வந்துடும். சீட் கவர்ஸ் எல்லாம் புதுசு போட்டிருக்காங்க. பாடி லைன் இன்ஜின் எல்லாமே சூப்பரான கண்டிஷனில் இருக்கும். இந்த காருக்கு அவங்க கோட் பண்ணியிருக்கிறது 1,80,000 ஆல்ரெடி கேட்டிருந்தாங்க. இப்போ அதுலேருந்து குறைச்சி 1,75,000 பேசி வச்சுருக்கோம். இன்னும் நேரில் வந்தீங்கன்னா அதுலேயும் ஒரு கண்டிப்பாக பெஸ்ட் ப்ரைஸ் உண்டு. க்ரூசரை பொறுத்தளவுக்கு இது அட்வான்ஸ் ஆயிடுச்சு, முடிஞ்சிருச்சு. இது ஒரு 2011 இண்டிகா TN 76 நம்பரில் ஒரு ஏசி பவர் ஸ்டீரிங் மட்டும் வர டிடிஐ இன்ஜின். இந்த காருக்கு நம்ம கோட் பண்ணியிருக்கிறது 85,000 மட்டும் கேட்குறோம். வண்டியை நேரில் வாங்க, ஓட்டி பாருங்கள். இன்னும் அதுலேயுமே ஒரு பெஸ்ட் ப்ரைஸ் கண்டிப்பாக வாங்கி தரேன். இது ஒரு கேஎல் நம்பரு 2009 மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷன். ஓட்டி போகிறவங்களுக்கு தேவையான ஒரு காரு 52,000 மட்டும் கோட் பண்ணியிருக்கோம். ஒரு 2 வீலர் ஒரு மொபைல் ஃபோன் ரேட்டில் ஒரு காரு. நீங்கள் அதையுமே நீங்கள் நேரில் வந்தீங்கன்னா கண்டிப்பாக பெஸ்ட்டான ப்ரைஸ் வாங்கிக்கலாம். அடுத்தது நம்ம பார்க்குறது 91 மாடல் மாருதி 800 வெறும் 42,000 ஒரு காரு. அதுவுமே ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் இல்லை. நேரில் வாங்க, அதையும் குறைச்சி பெஸ்ட்டாக வாங்கி தரேன். பாடி அவுட்லைன், இன்ஜினு, டயர் எல்லாமே சூப்பரான கண்டிஷனில் இருக்கும் இந்த காரில். அடுத்து 2002 மாடல் மாருதி 800 எல்பிஜி என்டாஸ்மெண்ட்டோட வந்துடும். இந்த காருக்கு நம்ம ஜெரேமியா கார்ஸ் கோட் பண்ணியிருக்கிறது வெறும் 65,000 மட்டும்தான். நேரில் வாங்க, ஓட்டி பாருங்கள். இதையுமே ரொம்ப ரொம்ப குறைச்சி வாங்கி கொடுக்கலாம். கடைசியாக ஒரு 2 காரு ஸ்விஃப்ட் 2008 மாடல் 5 வருஷம் எஃப்சி கரண்ட், 1 வருஷம் இன்சூரன்ஸ் இப்போ தான் போட்டிருக்கு. VDI ஏசி ஒர்க்கிங்கில் இருக்குது. ரொம்ப 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 லோ பட்ஜெட். வெறும் 1,95,000 2008 மாடல் VDI ஸ்விஃப்ட். மார்க்கெட்டில் 2,50,000 ரூபாய்க்குள்ள வண்டியே கிடையாது. நீங்கள் நேரில் வாங்க, வண்டியை ஓட்டி பாருங்கள். இதையுமே குறைச்சி பெஸ்ட்டாக வாங்கி தரேன். அடுத்து செவர்லெட் ஏவியோ 2006 மாடல் 26 வரை எஃப்சி கரண்டாக இருக்குது. வண்டியில் இன்சூரன்ஸ் கரண்டாக இல்லை. வண்டி ஒரு பெட்ரோல் வேரியண்ட் செடான் கார், டிக்கி ஸ்பேஸோட வந்துடும். 1,15,000 கேட்குறாரு கஸ்டமர். வண்டியை ஓட்டி பாருங்க, டெஸ்ட் பண்ணுங்க. பெஸ்ட்டான பிரைஸ் கண்டிப்பாக வாங்கி தரேன். வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன். ராஜபாளையம் ஜெரேமியா கார்ஸினுடைய கான்டாக்ட் நம்பர், அட்ரஸ்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஆனால் இப்போ லோ பட்ஜெட்டுங்கும் போது நிறைய பேர் ஃபைனான்ஸ் சப்போர்ட் இருக்கான்னு கேட்பாங்க. ஃபைனான்ஸ் சப்போர்ட் எப்படின்னா கண்டிப்பாக நம்ம லோக்கல் கஸ்டமராக இருந்தால் என்ன பட்ஜெட்னாலும் நம்ம பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கோம். வெளியூருன்றப்போ உங்கள் ஊரில் நீங்களே அரேஞ்ச் பண்ணிட்டு வர மாதிரி இருக்கும். இல்லை லேட்டஸ்ட் கார்னால் நம்ம சிபில் எல்லாமே பேஸ் பண்ணி கண்டிப்பாக பண்ணி கொடுக்குறோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. இவங்க கான்டாக்ட் நம்பர், அட்ரஸ்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க, எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. மீண்டும் இது போல் சூப்பரான கார் அப்டேட் ரீல்ஸ் சந்திப்போம். நன்றி.